அரோமா தெரப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதுவும் நம்ம சிவிலைசேஷனில் நம்மள அறியாமையே அது யூஸ் பண்ணுறோம். இதுவும் சைனீஸ், எஜிப்தியன், ரோம சாம்ராஜ்யம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த பஞ்சபூதங்கள் அப்படி இல்லைன்னா, நீங்கள் வந்து அந்த நவகிரகங்கள் அதோட தானியங்களை எந்த விதமாக நுகரலாம் அப்படின்றது. இப்போ வந்து நிறைய வந்து எசன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து சனி பயிற்சி பார்க்குறோம்ல, எள்ளில் நல்லெண்ணெயை முக்கி நம்ம தீபம் போடுறோம். ஏன் தீபம் போடுறோம்? சனி பகவான் வந்து காக்கால ஏறி வந்து சொன்னாரா? அப்படி கிடையாது. சனின்ற கோளில் இருக்கிற அந்த தன்மை வந்து நம்மளோட எலும்பு மஜ்ஜைகளில் தான் தாக்கும். அப்போ அந்த எலும்பு மஜ்ஜைகளுக்கு எப்படி சக்தி அனுப்புறது? ஒன்று நல்லெண்ணெயில் குளிக்கலாம், தோள்களில் படும், சரிங்களா? இன்னொன்று எள்ளு சாதம் சாப்பிடலாம், உணவாக போகும். நீங்கள் நல்லெண்ணெயில் எள்ளை முக்கி அதை எரிக்கும் போது அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது உள்ளே போயிட்டு இறங்கும். இதுவும் ஒரு விதமான அரோமா தெரப்பி, சரிங்களா? நம்ம பன்னீர்லாம் யூஸ் பண்ணுறோம், இதுவும் ஒரு விதமான அரோமா தெரப்பி. அதே மாதிரி நிறைய கல்யாணம் ஆகிட்டு முதலிரவுக்கு நம்ம மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மல்லிகைப்பூன்றது நரம்புகளை ஊக்குவிக்கும். இதை பேராலிசிஸில் இருக்கவங்க, அவங்க இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க மல்லிகைப்பூ அரோமா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஊக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ராசி நட்சத்திரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த அரோமா தெரப்பி யூஸ் பண்ணவும் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கலாம்.